வினோத்தனா பொருள் பிடிக்க தெரியாதவனா ஊருக்குள்ள தவளத்தை சுத்தின்னு இருக்கும்போது எல்லா வித்தையும் தெரிஞ்சு நீ இப்படி பண்ணதுதானே கஷ்டமா இருக்குது. வணக்கம் மக்களே, பிக் பாஸ் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் நேற்று எபிசோடு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கும். நீங்க கானா வினோத் அவரோட ரசிகராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கானா வினோத் ஒரு ஃபைனல் வரைக்கும் வருவாரு, டைட்டில் வினர் ஆவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவர் எதுக்காக அந்த பணப்பெட்டியை எடுத்தாரு? அந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கு அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது என்ன நடந்துச்சு? அரோராவுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நான் நினைச்சு எடுத்துட்டு போனேன், நான் எடுத்துட்டு போக மாட்டேன். பணம் எடுத்துட்டு போயிட்டா கனி ஆதிரி எஃப்ஜே வருவாங்கல்ல, அடுத்து வரும், அவங்க கூட வந்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வாரம் பேமெண்ட்டும் இருக்கும், பணம் காசு இருக்கும். அப்போ அரோரா இந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, இந்த பணப்பெட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற 19 lakhஸும் கிடைக்கும். அது போக நம்ம செலிப்ரேஷன் ரவுண்டுக்கும் உள்ள வரலாம். ஸோ அதுக்கான சேலரியும் கிடைக்கும். ஸோ 2 விதத்துல நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகலாம். இதை நம்ம எடுக்காம போயிட்டோம்னா நம்ம இப்போ 6 கண்டஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதுல 2 பேர் எலிமினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல நம்ம எலிமினேட் ஆகிட்டோம்னா இந்த பணம் கிடைக்காது, நம்மளுக்கான வேற எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. செலிப்ரேஷன் அவங்களுக்கு பேமெண்ட்டும் கிடைச்சிருச்சு, அந்த காசு கிடைச்சிருச்சு. எடுக்கிறதுக்குள்ள வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா அப்படின்ற பயத்துல நைட்டு கூட எடுக்கலாம், யோசிக்கலாம். புரியுதுங்களா? வினோத் ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஏன்னா ஒரு 18 lakhs அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய பணம். அப்படிங்கும்போது அவரு யோசிக்கிறாரு, நம்மளால டைட்டில் வினர் ஆக முடியுமா? ஒருவேளை 50 லட்சம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா 100 நாள் நம்ம உள்ள இருந்தோம்னா அதுக்கான சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும். அதிகபட்சமா ஒரு 10 லட்ச ரூபாய் கிடைக்கும் வைங்களா. ஒரு நாளைக்கு 10,000 வச்சா 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். அப்போ இதே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த பணப்பெட்டியை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவில் இருக்கும்போது அரோரா சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அப்போ நம்ம பணப்பெட்டி எடுக்கிறதா நல்லது, நம்மளுக்கு இந்த பணமும் கிடைக்கும், செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வரும்போது சேலரியும் கிடைக்கும், பணப்பெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. அரோரா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கானா வினோத் டபுள் மைண்டட்ல இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சு அவரை எப்படியாவது எடுக்க வைக்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, பணப்பெட்டி எடுக்கிறதுனால அட்வான்டேஜ் இருக்கு, டபுள் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா அரோரா தானே அதை எடுத்துக்கணும். எதுக்கு அந்த ஐடியாவை வினோத் கிட்ட கொடுக்குறாங்க? நான் நினைச்சா எடுத்துட்டு போனேன், நான் எடுத்துட்டு போக மாட்டேன். அந்த அளவுக்கு இன்னொருத்தர் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற கேரக்டர் அரோராவுக்கு கிடையாது அப்படின்ற இந்த 95 நாள் எனக்கு புரிஞ்சுது. அரோரா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில மாட்டின எளிதா நம்ம கானா வினோத். இப்போ இந்த இடத்துல கானா வினோத் பணப்பட்டி எடுத்ததுக்கு பதிலாக அரோரா இந்த மாதிரி வேற யாருக்கிட்டயோ ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி, சாண்ட்ரா, விக்ரம், திவ்யா யாரையா மைண்ட் வாஷ் பண்ணி அவங்க அந்த பெட்டி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் அரோரா பாராட்டி பேசியிருப்போம். பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் நிஜமான ஒரு கேம் பிளே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் கானா வினோத் அந்த பணப்பட்டியை எடுக்கும்போது அரோராவை எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னா, கானா வினோத் நிஜமாவே அந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான ஒருத்தர். உண்மையாவே வெளியே பிஆர் டீம் வைக்காம வெளியே என்ன நடக்குன்னே தெரியாம இவங்க மற்றவங்கலாம் காஸ்டியூம் டிசைனரே வெளியே செட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு கலர் கோட்ல காஸ்டியூம் கொடுக்குறாங்க. ரெட் கலர்ல கொடுத்தாங்கன்னா நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்க, கிரீன் கலர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிராஃப் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ட் மத்திய மனசு எந்த ஒரு இதுவும் பண்ணாம தன்னோட திறமையை நம்பி தனக்கு ஆதரவா இருக்கிற ஒரு கூட்ட மக்களை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள மேலே ஏறி அந்த கிரீடத்தை எடுத்து தலையில வைக்கிற நேரத்துல அவரே இறங்கி கீழே வந்துட்டாரு. இதான் ரம்யா ரொம்ப தெளிவா கேட்டிருப்பாங்க. எல்லாருமே கானா வினோத் இப்போ ஒரு பணப்பெட்டி எடுத்துட்டாருன்னு வருத்தப்படுறாங்கன்னா, கானா வினோத் கிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான ஒரு கேரக்டர். எல்லாருமே இந்த மாதிரி நம்ம கனெக்ட் ஆக மாட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல 19 பேர் 20 பேர் வராங்க. அவங்க எல்லாருமே நம்மளுக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆவாங்களா, ஒரு ஃபன்னா கனெக்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க அரோரா பண்ண இந்த விஷயத்த நரித்தந்திரம்னு சொல்லலாம், ராஜதந்திரம்னு சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் கிட்ட அரோரா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. கானா வினோத் அரோராவுக்கு எந்த விதத்திலுமே எந்த இடத்துலயுமே அவரு அரோரா கெட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அவர் அரோராவை பத்தி எந்த இடத்துலயுமே அவரு தப்பா பேசுற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது கானா வினோத்தோட வீக்னஸை யூஸ் பண்ணி நம்ம இவன்கிட்ட பேசினா இவன் விழுந்துருவான். அது மட்டும் இல்லாம அந்த பணப்பெட்டி எடுத்து வச்சிருக்காங்க, அரோரா அப்படி எடுக்கிற மாதிரியே போறாங்க. எடுக்கவா வேணாமா அப்படின்னு சொல்லி போறாங்க. வினோத் பார்த்தாரு, இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டாரு. கண்டிப்பா வினோத் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா இது முழுக்க முழுக்க அவரோட ஃபேமிலிக்காக எடுத்த முடிவு தான் இருக்கும். பணம்ன்ற விஷயம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியம் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால குடும்பத்துக்காக எடுத்த ஒரு நல்ல முடிவு. ஒருவேளை அவர் கடைசி வரைக்கும் இருந்து யாரோ ஒருத்தர் பிஆர் டீம் வச்சு வெளியே ஓட்டு போட்டு கானா வினோத்துக்கு ஒருவேளை டைட்டில் கிடைக்காம போயிடுச்சுன்னா அவரோட சம்பளம் மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா 18 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்து கானா வினோத் அவர் வெளியே வந்தாங்கன்னா அவரோட ரசிகர்கள் எல்லாரும் இன்னும் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ண முடியுமோ அவருக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கானா வினோத் பணப்பெட்டி எடுத்து வெளியே போனதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.